அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய மால்ஸ் அங்கெல்லாம் வரும்பொழுது இன்டர்வெல்ல அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் ப்ரிஃபர் கூட பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் அப்பா வேண்டாம் வெளில வந்து கூட நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா ரேட்ஸ் லைக் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டோம்னா 500 600. ஸோ எந்த ஆஸ்பெக்டில் நம்ம அந்த ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறோம் சார்? லைக் அதோட நீட் அந்த அளவுக்கு உண்மையிலே இருக்கா அவ்வளோ நம்ம கோட் பண்ணணும்னு சொல்லி? சார் வெரி வேலிட் கொஸ்டின். இது வந்து அக்ராஸ் எல்லார் மனசுலையும் இருக்கிறது. தியேட்டருக்காரங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படி தான். இதுக்கு ரொம்ப சிம்பிள் என்னென்னா, இப்போ இருக்க ரியல் எஸ்டேட் வேல்யூ, இப்போ இருக்கிற தியேட்டர் வேல்யூ, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஸ்டாஃப் சேலரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ரேட்டை வச்சு ரன் பண்ண முடியாது. அப்போது இதுக்கு மாற்று வருமானம்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஃபுட் சார்ஜஸில் ஸ்லைட்லி ஒரு வெளியே என்ன கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு 30 to 40% ஜாஸ்தியாக இருக்குது. இல்லைன்னு சொல்லலை. அந்த 30% ஜாஸ்தியாக இருக்குன்னா as far as Broadway we are justifying the quantity and the quality. நான் காமனாக ஓவரால் எல்லார் மனசில் இப்போது அவங்க கொடுக்க வேண்டிய ரெண்ட்டு, பார்க்கிங், இந்த ஸ்டாச்சுச்சரி கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் பண்ணுறப்போ இந்த சினிமா பிஸ்னஸ் வந்து கோயிங் டு நெகட்டிவ். அந்த நெகட்டிவை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் தியேட்டரில் வந்து ஒரு எக்ஸஸாக வாங்குறது. நீங்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தியேட்டர்ஸில் இவ்வளோ ஏர்ன் பண்ணி அவர் 4 தியேட்டர் கட்டிட்டாரு, 10 ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது.